சமீபத்தில் நான் நம்புறேன் உங்க மேல இருக்கிற தண்டனை அகற்றப்பட போகிறது. உங்க மேல இருக்கிற தீமைகள் அகற்றப்பட போகிறது. உங்க மேல இருக்கிற சாபங்கள் விலக போகிறது. உங்க மேல இருக்கிற அக்கிரமங்கள் விலக போகிறது. உங்க மேல முன்னோர்களுடைய சகல வல்லமைகளும் உங்களை விட்டு மாற போகிறது. ஆமேன். உங்களுடைய குறைவுகள் நிறைவாக போகிறது. உங்கள் மேல் வரக்கூடிய தீமை அது நன்மையாய் மாற போகிறது. எப்பொழுது அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, 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 என் பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் சுகத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. எல்லாரும் இந்த 3வது நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், என்ன முழுவதுமாய் தாழ்த்துற ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோட என் இருதயம் அப்படியே உடைஞ்சு, உண்மைதான் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். என் பலத்தினால இதை செய்ய முடியாது, என் திறமையினால இதை செய்ய முடியாது ஆண்டவரே, என்னுடைய சாதுரியத்தினால இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் நல்லவன் அப்படின்றத, நான் உத்தமன் அப்படின்றத, நான் நிரபராதி அப்படின்றத நான் எங்கேயும் நிரூபிக்கவே முடியாதுப்பா. ஆனால் நிரூபிக்கிறவர் நீர் ஆண்டவரே, என்னை நிறுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறதே. இப்பொழுது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். உங்களை தவிர வேற யாரும் இல்லை. என்ன தாழ்த்துற ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு நீர் மட்டும் போதுமானவர் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தாழ்த்துற வரைக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியா இருப்பாரு. ஆனா உங்களை தாழ்த்தின உடனேயே கர்த்தர் கர்த்தர் உங்களை தாழ்த்தின உடனேயே அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்ப சொல்லுவோம், எழுந்தருளும் எழுந்தருளும் எழுந்தருளும்.